என்ஐஏ ரைடு எதுக்கு வருது? என்ஐஏ ரைடு சொல்லு. கோடி கோடியா எங்கிருந்த பணம் வருது சீமானுக்கு. எல்லாரும் தான் நம்பனா? கோடி கோடியா வருது. எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது, கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கோடி கோடியா பணம் வருதுல்ல, நாங்க வச்சிருக்கோம்ல. ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல? ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல? எதுக்கு என்ஐஏ வருது? தேசிய புலனாய்வு முகமை வருது. எதுக்கு வருது? தேசிய புலனாய்வு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா. அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலைத்தொடர்புல ஜெர்மன்ல இருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு. 4-5 பேர்ல பேசியிருக்கு. முருகன் ஒன்று பேசியிருக்கு, கிருகன் ஒன்று பேசியிருக்கு, சீலன்னு ஒன்று பேசியிருக்கு. இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா தெரியும் தெரியும், கன்னியாகுமரியில் எங்க மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்காரு. ஐயோ இவன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுது இல்ல உனக்கு? தான் எல்லா நாட்டிலையும் தூதரகம் இருக்குல்ல. நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச, நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு இந்த சீலன்கிற அவனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான். ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய போடணும்? துறை வீட்டில் எதுக்கு போடணும்? எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும்? எதுக்கு மதிவான வீட்டில் போடணும்? ஏன் போடணும்? எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும்? சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள், இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள். இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒன்னும் வழி இல்லை. குறுக்க மதில் சுவரே கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிடுவாங்க. போயிடுவான். மண்டைக்கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான். அவனை என்ன பண்றது? தடுக்க வழி கிடையாது. அப்ப என்ன பண்றது? அச்சப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24க்கு மேல இருக்காது, அது அழிந்து விடும், அதை ஒளி. அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்கான் பிறகு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்லுவாங்கல்ல, நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காளுகடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், அது தடை செஞ்சு விடுவார்கள், அது தீவிரவாத கட்சி, பயங்கரவாத கட்சி அப்படின்னு. எங்க உன் குச்சி? எங்கப்ப எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும். என் உறவுகள் அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது 10 நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம், அது தடை செய்யப்படும், தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட தொடர்பு, அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான். என் தம்பி வர்றான், கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான். ஆத்தா தடுக்கும், அப்பா தடுப்பாரு, சித்தப்பா தடுப்பாரு, உறவினர் தடுப்பாரு. வேணாம்ப்பா, எதுக்குப்பா, அந்த கட்சி தேவையில்லாம போலீஸ் கீலீஸ் எல்லாம் தேடி வரும். அச்சப்படுத்தும் போது வரதை நின்றும். அதுக்குத்தான் இப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம்? பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியா வரமாட்டான். எங்க தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு. நீ எல்லாத்துக்கும் பயந்தனா எதையும் சாதிக்க முடியாது. பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு இப்போ? நீ எல்லாம் என்ஐஏ ரைடுகள்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துற வேட்பாளர்களை பாரு, எவனாவது பயந்தவனா இருக்கானு பாரு. அதிகம் படிச்சவன் பூரா என் கட்சியில வேட்பாளராக நிற்கிறான். எப்படி? 13 மருத்துவர்கள் மட்டுமே போட்டி, 13 பேர் மருத்துவர்கள். பாரு, நீ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு, அன்னைக்கு தெரியும் உனக்கு. இதெல்லாம் அச்சப்படுற படையா? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்குள் ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்க நகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோமா என்ன? சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம்.